Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயமாகவே தேவனாலே கனமும் புகழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் நிச்சயம். ஆனால் தெய்வ சமூகத்திலே நம்மே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. நிச்சயமாகவே மனுஷரால் வருகிற புகழும் கனமும் எல்லாம் இங்கேயே அழிந்து போகும், அது நிலை நிற்கிறதல்ல. ஆனால் தேவனால் நமக்கு வருகிற கனமும் புகழும் அது என்றைக்கும் நிலைநிற்கும். அது நம்மை பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கும். இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். John chapter 12 verse 26. Whoever serves me must follow me, and where I am, my servant also will be. My Father will honor the one who serves me. Amen. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். அப்ப நம்ம இப்போ ஊழியக்காரர்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பர்களாக, ஸ்தோத்திரம், சுவிசேஷகர்களாக கர்த்தர் அனைவரும் நியமித்து வைத்திருக்கிறார் அல்லவா? 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறதே, அவங்க தானே ஊழியக்காரங்க இல்லை? அல்லேலூயா. இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற யாரும் ஊழியக்காரர்கள் தான். ஆமா, அப்படி என்றால் இயேசுவுக்காக நம்ம செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்வோம் என்றால் நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம். நாம உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்ல போனா, நம்முடைய சர்ச்ல நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், நம்ம இயன்ற சில காரியங்கள், ஆராதனை முடிந்த பிறகு, ஆராதனை துவங்க முன்னாடி நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், தண்ணி எடுத்து வைக்கிறது, அவன் மேட்டை அவன் போடுகிறது, மேட்டை அவன் மடக்கி வைக்கிறது, அல்லேலூயா, அவன் கிளீன் பண்றது, அந்த சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம செய்கிற ஒரு சின்ன ஊழியம் தான். அல்லேலூயா. அது போல ஒரு சில சின்ன பிள்ளைங்களுக்கு வசனம் கற்றுக் கொடுக்கிறது, வாலிபர்கள் கூட்டத்தை நடத்துகிறது, ஆலோசனைகளை, கவுன்சிலிங்களை, அவங்களுக்கு கவுன்சிலிங் செக்ஷனாக அவங்களுக்கு அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்கிறது. பேசலாம். அதே மாதிரி இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவின் நாமத்தை நிமித்தம் நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு நம்ம செய்கிற ஊழியம் தான். ஆனா இங்க ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கிடவர். ஆமென். Who serves me must follow me. ஆமென். அவங்க ஜீசஸை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி, சொந்த ஆலோசனையின்படி, சுய புத்தியின்படி ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல. இயேசு எப்படி இந்த பூமியில ஊழியம் செய்தார், அது போலவே நம்ம ஊழியம் செய்யணும். இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எல்லாம் வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், அவர் நன்மை செய்து வந்தார். அது போலவே நாமும் அனைவருக்கு நன்மை செய்து, அனைவருக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக எல்லா காரியங்களையும் நம்ம மாற வேண்டும். இயேசுவை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்து வாசிக்கிறோம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவன் தான் இருக்கும் இடத்திலே நம்மை அவர் இருத்துவார். ஹல்லேலூயா. இங்கே அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருக்கு உண்மையை உத்தமாய் ஊழியம் செய்கிற மனுஷனை கர்த்தர் கொண்டு போவார். அடுத்து வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்போது இயேசுவையே பின்பற்றி, இயேசுவையே நோக்கி, அவன் இயேசுவின் பாதையை அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து ஒருவர் உத்தமமாக, உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்தார், அவரை பிதாவானவர் கனம் பண்ணுவாரா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த சர்வ
ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவன் நம்மை கனம் பண்ணுகிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நம்ம நாசியிலே சுவாசம் உள்ள ஒரு மனுஷன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனுடைய சுவாசம் போனா அவன் மண்ணுக்கு திரும்புவான். ஆனா அந்த மனுஷனாலே வருகிற அது எந்த மனுஷனாலும் சரி, சில வேளை உயர் அதிகாரிகளா இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம், யாராவது இருந்தாலும் சரி, அவங்களாலே வருகிற ஒரு மேன்மை, ஒரு புகழ், ஒரு கனத்தை நம்ம எவ்வளவு பெருசா பார்க்கிறோம். அப்படி என்றால் அவன் நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த, இந்த உலகத்தை முழுவதுமாக படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானம் பூமி நிறைந்திருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் அவருக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறார்களே கனம் பண்ணுவாரா? நிச்சயமாகவே உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த உலகம் அவங்களுக்கு ஸ்தோத்திரம் உகந்ததா இருக்காது. உலகம் அவர்களை கனம் பண்ணாது. நிச்சயமாகவே கர்த்தரை பிரியப்படுத்தி, தேவனை பிரியப்படுத்தி ஒரு ஊழியம் செய்தார். மனுஷருக்கு பிரியப்படுத்தி, மனுஷரால பிரியப்படுத்தி வைக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே நம்ம கனவீனமானவர்களாக எண்ணப்பட்டாலும் பிதாவாக தேவன் நம்மை கனம் பண்ணுவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க உலகத்தின் கனம், புகழ், மேன்மை? அதெல்லாம் இல்லை. இயேசுவுக்கு நான் ஊழியம் செய்து அவராலே எனக்கு வருகிற அந்த கனம் எவ்வளவு ஆசீர்வாதம். அவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆமென். மட்டுமல்ல, இயேசு எப்படி ஊழியம் செய்தார் பார்ப்போமோ? அந்த அடுத்த வசனத்துல எல்லாம் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இது போலதான் நம்ம சின்ன ஊழியம் செஞ்சாலோ பெரிய ஊழியம் செஞ்சாலோ சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரலாம். அப்ப இயேசுவே சொல்லுகிறார், பிதாவே நான் என்ன சொல்லுவேன்? இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வதற்கா? இல்லை, இதற்காக தானே நீர் என்னை அனுப்பினீர். அதனால் அவர் உடனே சொல்லுகிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம ஊழியம் செய்யும் போது ஒரு புகழ் வந்தாலும், கனம் வந்தாலும், இல்ல ஒரு துன்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், எல்லா காலத்திலையும் நம்ம அவருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. என்ன தெரியுமா? மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிடுச்சு. உண்மையாக தேவனுடைய நாம மகிமைக்காக, பேர் புகழ் கிடைக்கிறதுக்காக அல்ல, அந்த உலகத்திலிருந்து வருகிற தனம் கிடைக்கிறதுக்காக அல்ல, மனுஷரால் புகழப்படுவதற்காக அல்ல, அந்த தேவனுக்கு பிரியமாகும் இயேசுவையே பின்பற்றி நம்மையே அர்ப்பணித்து உத்தமமாக நம்ம அவருக்கு ஊழியம் செய்வோமானா, அவருடைய சித்தத்திற்கே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்வோமானா, நிச்சயமாகவே அவர் நம்மில் மகிமைப்படுவார். இன்னமும் அவர் தன்னுடைய நாமத்தை நம்மளே மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஊழியத்தை செய்ய வாஞ்சியா இருக்கிறவங்க இப்போ ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கடைசி கால ஊழியத்திற்காக பயங்கரமாக பயன்படுத்துவார். மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமாம். கூடாரம் விட்டு பிரியாது இருந்த யோசுவாவை கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். தெய்வ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்போமாக, நீதிவிதமாக ஒப்பு கொடுப்போமாக. ஊழியத்தில் வருகிற கஷ்டங்கள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம் பாரப்பட்டு கலங்கி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு கற்று பேசுகிறார். உங்களுக்கு அவராலே கனம் வரும். அவர் உங்களை குணப்படுத்துவார். அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இன்னமும் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அண்ணன் தளவு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, உண்மையை பின்பற்றுகிறவர்களாக, உங்களுடைய சித்தத்தை கட்டாவே உணர்ந்து அதற்கேற்றபடி நாங்கள் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுடைய இஷ்டம் அல்ல, எங்களுடைய சித்தம் அல்ல. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மாலே எங்களுக்கு கனம் கிடைக்கும் வண்ணமாக உங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் உமக்காக பயன்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னமும் நீர் எங்களை மகிமைப்படுத்துங்கப்பா. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.